ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் மினிட் ரிவிஷன் தான். இதில் வந்து எப்படின்னா எல்லாமே சும்மா ஒன் லைனர்ஸ் மாதிரி தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஒரு டாப்பிக்காக எடுத்து அதோட எல்லா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸையும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸாமில் வின் பண்ண முடியும். நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட்டை நீங்கள் கொடுங்க. உங்களோட ஃபுல் எஃபோர்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ஜி டியூப் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ரைல்ஸ் டியூப் வந்து எதனால் மேடப்பாயிருக்கு அப்படின்னா, பிவிசினால் மேடப்பாயிருக்கு. ஸோ அதனால தான் அது வந்து எப்படின்னா எக்ஸ்ரேயில் வந்து ஈஸியாக விசிபிளாக இருக்குது. ரேடியோ பேக்காக இருக்கிறதுனால தான் எக்ஸ்ரேயில் வந்து நம்மளால் ஈஸியாக அந்த ரைல்ஸ் டியூப்பை வந்து பார்க்க முடியுது. தென் டோட்டல் லென்த் ஆஃப் ரைல்ஸ் டியூப் எவ்வளோ அப்படின்னா 135 சென்டிமீட்டர். தென் சைஸு இன்ஃபேண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 6 to 8 ஃப்ரெஞ்ச், சைல்டு வந்து 10 to 12 ஃப்ரெஞ்ச், ஃபீமேல் அடல்ட்டுக்கு வந்து 12 to 14 ஃப்ரெஞ்ச், மேலுக்கு வந்து 14 to 16 ஃப்ரெஞ்ச் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃப்ரெஞ்சுங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து முன்னாடி ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. அது வந்து அவுட்டர் டயாமீட்டர். ஃப்ரெஞ்சு வந்து என்னென்னா அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் த டியூப். ஓகேங்களா? தென் மெஷர்மெண்ட் எப்படி இது பண்ணுவோம்? நேசல் டிப் டு இயர்லோப்லேருந்து சிஃபாய்ட் ப்ராசஸ். இதுக்கான இமேஜ் பேஸ்ட் கொஷின்ஸை எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? தென் வந்து கேவேஜ், லேவேஜ், அதுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். லேவேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இரிகேஷன் இல்லை ஆஸ்பிரேஷன். நம்ம வந்து ரைல்ஸ் டியூப் போட்டு பாய்சன் பேஷண்ட்க்கோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு இரிகேஷன் பண்ணுவோம்ல, அதுதான் என்ன அப்படின்னா லேவேஜ். கேவேஜ் அப்படிங்கிறது என்னென்னா ஃபீடிங். நம்ம வந்து ஃபீடு கொடுக்குறோம், உள்ளே கொடுக்குறோம். லேவேஜ்ங்கிறது வெளியே எடுக்கிறோம், கேவேஜ் வந்து உள்ளே கொடுக்குறோம். ஓகேவா? லேவேஜுக்கு வந்து மோஸ்ட்டாக என்ன பொசிஷன் போடணும் அப்படின்னா லெஃப்ட் லேட்ரல் சைட்லைன் பொசிஷன் போடணும். கேவேஜுக்கு என்ன பொசிஷன் அப்படின்னா ஃபவுலர்ஸ் பொசிஷன் வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ என்ஜி டியூப்போட பொசிஷன் எப்படி செக் பண்ணணும், கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் இருக்கா அப்படின்னா, ஃபஸ்ட்டு அக்யூரேட் மெத்தட் என்ன, எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ரே தான் வந்து மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட் டு கன்ஃபார்ம் என்ஜி டியூப் பிளேஸ்மெண்ட். தென் வந்துட்டு ஹான்சன் மெத்தட். இது வந்து மோஸ்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தடு. முன்னாடி இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது மார்க்கிங் எவ்வளோ நோஸ் டிப்பில் வெளியே தெரியுதோ அதை வச்சு அவங்க வந்து கால்குலேட் பண்ணிக்குவாங்க எங்கே இருக்குது டியூபு அப்படிங்கிறது. 40 சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா கார்டியோ ஈசோஃபேஜியல் ஜங்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். 50 சென்டிமீட்டர் அப்படின்னா ஸ்டொமக்கில் இருக்குது. 16 பைலோரஸ், 17 டியோடினம். இப்படி சொல்லி அவங்க வந்து முன்னாடி ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இது யூஸ் பண்ணுறதில்ல. எக்ஸ்ரே தான் கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட்டு. தென் வந்து ஊஷ் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து ஏரை வந்து இன்ஜெஸ்ட் பண்ணுவோம் சிரஞ்சு வச்சு என்ஜி டியூப்பில். அப்போது ஸ்டெத்தஸ்கோப் வச்சு அப்டமனில் கேட்கும்போது ஊஷ் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் கேட்கும். அதுதான் ஊஷ் டெஸ்ட்டு. அடுத்து வந்துட்டு ஆஸ்பிரேட் பண்ணி பிஹெச் டெஸ்ட் பண்ணணும். 3.5 ஆர் லெஸ்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கேஸ்ட்ரிக் கண்டென்ட். அதாவது கான்ஷியஸ் பேஷண்ட், அன்கான்ஷியஸ் பேஷண்ட்டுக்கு நம்ம என்னென்ன பொசிஷனில் வந்து என்ஜி போடுவோம், ஃபீட் எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ஷன் டைமில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும், ஹை ஃபவுலர்ஸ் பொசிஷன் கொடுக்கணும். தென் இன்டர்மிட்டன்ட் ஃபீடிங், அதாவது போலஸ் ஃபீடிங் கொடுப்போம்ல, 3 hourly, 2nd hourly அந்த மாதிரி ஃபீடிங் கொடுக்குறப்ப வந்து என்ன பொசிஷன் அப்படின்னா செமி ஃபவுலர் பொசிஷன். கண்டினியூஸ் ஃபீடிங்னாலும் செமி ஃபவுலர் பொசிஷன். டியூரிங் ரிமூவலில் என்ன பண்ணணும்னா ஹை ஃபவுலர்ஸ் பொசிஷன் தான் இருக்கணும். ரிமூவல் அப்போ அவங்கள என்ன பண்ண சொல்லணும்னா டீப் பிரெத் அண்ட் ஹோல்ட் பண்ண சொல்லணும். ஓகேங்களா? ரிமூவல் அப்போ ஹை ஃபவுலர் ஸ்லைட்டாக நம்மளோட ஹெட்டை வந்து என்ன பண்ணியிருக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கணும். ரிமூவல் அப்போ என்ன பண்ண சொல்லணும், டீப் பிரெத் பண்ணி ஹோல்ட் பண்ண சொல்லணும். தென் வந்து நம்மளோட கண்டினியூஸ் ஃபீடிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல கிராவிட்டி பேக், அதோட ட்ராப்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி, ட்ராப் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 20 drops per ml. ஜிடிடிங்கிறது ட்ராப்ஸ், அதுக்கு அனதர் இது தான். ஸோ ட்ராப் ஃபேக்டர் ஆஃப் கிராவிட்டி பேக் என்ன அப்படின்னா 20 GTT per ml. ஓகே, இதே அன்கான்ஷியஸ் பேஷண்ட்டுக்கு பார்க்கலாம். அன்கான்ஷியஸ் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு டியூரிங் இன்சர்ஷன் டைமில் வந்து லேட்ரல் சைடில் பொசிஷன் கொடுக்கணும். இதே போலஸ் ஃபீடிங், இன்டர்மிட்டன்ட் ஃபீடிங் அப்படின்னா ஹெட்டை வந்து 15 degree ஆங்கிளில் எலிவேட் பண்ணி வச்சுக்கணும்.
கண்டினியூஸ் ஃபீடிங்னாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெட் ஆஃப் தி பெட்டை வந்து 15 டிகிரி வந்து எலிவேட் பண்ணி வச்சா போதும். ரிமூவல் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லேட்ரல் சைட் லைங் பொசிஷன் தான் கொடுக்கணும். சைட் லைன். ஓகேங்களா. அப்புறம் அந்த கிராவிட்டி பேக்கை வந்து நம்ம வந்து 24 hours தான் யூஸ் பண்ணணும். எவ்ரி 24 ஹவர்ஸ்க்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து அதை டிஸ்கார்ட் கண்டிப்பாக பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒன்லைனர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ஜி டியூப் இன்செஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜெல்லி என்ன ஜெல்லி அப்படின்னா கேஒய் ஜெல்லி இல்லை வாட்டர் சால்யூபிள் ஜெல்லி தான் யூஸ் பண்ணணும். லிக்னோகைன் ஜெல்லி வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னு எல்லோரும் கேட்கலாம். ஆனால் ஏன் அப்படின்னா நம்ம இன்சர்ட் பண்ணும்போது மாற்றி அது லங்ஸ்க்கு இல்லை ஏர்வேயில் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து டிஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணும். ஸோ அதனால் நம்ம வந்து லிக்னோகைன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்ரே, இது நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்தோம். காமன் டெஸ்ட் டு அசஸ் த பிளேஸ்மெண்ட் ஆஃப் என்ஜி டியூப். காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் என்ன அப்படின்னா ஆஸ்பிரேஷன். நம்ம இன்சர்ட் பண்ண அந்த ஒரு டைம் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸ்ரே யூஸ் பண்ணுவோம். அடுத்து மோஸ்ட் காமனாக எல்லாமே ஒவ்வொரு ஃபீடிங்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணி பார்ப்போம், ஆஸ்பிரேஷன் தான் பண்ணி பார்ப்போம். ஸோ காமன் டெஸ்ட் டு அசஸ் தி பிளேஸ்மெண்ட் ஆஃப் த என்ஜி டியூப் வந்து என்ன அப்படின்னா ஆஸ்பிரேஷன். Then hold the feed if gastric residual volume more than or equal to 100 ml. 100 mlக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஆஸ்பிரேட் பண்ணி பார்க்கும்போது கேஸ்ட்ரிக் ரெசிடியூல் வால்யூம் வந்து 100 mlக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபீல்டை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கணும். ஓகே. தென் வந்து சேஞ்சிங் த என்ஜி கிராவிட்டி ஃபீடிங் பேக் அண்ட் டியூபிங் ஆஃப்டர் 24 hours. எவ்ரி 24 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்ணணும், கிராவிட்டி ஃபீடிங் பேக்கை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இதையும் நம்ம இப்போ பார்த்துருந்தோம். ஃபார் கண்டினியூஸ் ஃபீடிங் ஃப்ளஷ் த டியூபிங் ஆஃப்டர் எவ்ரி ஃபீடிங் கிடையாது, எவ்ரி 4 hourly நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த டியூபிங்கை வந்துட்டு நம்ம வந்து ஃப்ளஷ் பண்ணணும். இதே நீங்கள் போலஸ் ஃபீடிங் கொடுக்குறீங்க அப்படின்னா தான் எவ்ரி ஃபீடிங் வந்து நம்ம ஃப்ளஷ் பண்ணணும். தென் டோன்ட் ஹேங் த ப்ரிப்பேர்டு ஃபீட் மோர் தென் 4 hourly. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ஃபீடை மோர் தென் 4 hourly நம்ம கொடுக்கக்கூடாது. அதாவது 4 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து அந்த ஃபீடை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸசிவ் வாமிட்டிங் அண்ட் இன்டர்மீடியட் என்ஜி டியூப் சக்ஷனிங் கேன் ரிசல்ட் இன் என்ன காஸ் பண்ணோம் அப்படின்னா மெட்டபாலிக் அல்கலோசிஸ். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டொமக் கண்டென்ட் என்னது, ஸ்டொமக்கில் என்ன இருக்குது, HCl ஆசிட், அசிடிக் நேச்சர் நம்மளோட ஸ்டொமக் வந்து. ஸோ ஸ்டொமக் கண்டென்ட் எல்லாமே வெளியே வருது. ஸோ ஆசிட் எல்லாமே வெளியே வந்துருச்சு அப்படின்னா என்ன இருக்கும், அல்கலை தான் இருக்கும். ஸோ இது வந்து ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் கிடையாது. ஸோ இது வந்து மெட்டபாலிக் அல்கலோசிஸ். ஸோ வாமிட்டிங், என்ஜி டியூப் சக்ஷனிங் இதெல்லாம் என்ன காஸ் பண்ணும் அப்படின்னா மெட்டபாலிக் அல்கலோசிஸ் காஸ் பண்ணும். ஓகேங்களா. தென் வந்துட்டு க்ரஷ் த மெடிகேஷன் அண்ட் அட்மினிஸ்டர் த்ரூ த என்ஜி டியூப் இஸ் right route. Okay, after use of NG tube discard in red biomedical waste bagல வந்து நம்ம என்ன பண்ணணும், NG டியூபை வந்து டிஸ்கார்ட் பண்ணணும். தென் வந்துட்டு நம்மளோட மெடிசனை வந்து ஃபீடோடையோ இல்லை நிறையா மெடிசன்ஸ் வந்து ஒரே டைமில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கவே கூடாது. ஒரு மெடிசனாக க்ரஷ் பண்ணி தான் கொடுக்கணும். ஒரு மெடிசனுக்கும் இடையில நம்ம வந்து கொஞ்சம் வாட்டர் வச்சு நம்ம என்ன பண்ணணும், டியூபை ஃப்ளஷ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் மெடிசன்ஸ் கொடுக்கணும். ஓகே. ஃபார் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேஷண்ட் வை வி கனெக்ட் என்ஜி டியூப் வித் சக்ஷன். எதுக்காக நம்ம வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேஷண்ட்டுக்கு வந்து என்ஜி டியூப் வந்து சக்ஷனோட நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, நம்ம வந்து டீகம்ப்ரெஷன் பண்ணுறதுக்காக தான், அப்டமன் டிஸ்டென்ஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், என்ஜி டியூப் வந்து சக்ஷனோட கனெக்ட் பண்ணுறோம். ஆஃப்டர் சர்ஜரி வந்து பேஷண்ட்டுக்கு வந்து பேரலைட்டிக் பெரிஸ்டாலிஸ் மூமெண்ட், அதாவது பேரலைட்டிக் இலியஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை டீகம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு என்ன பண்ணுறோம், அண்ட் அப்டமல் டிஸ்டென்ஷனையும் கம்மி பண்ணுறதுக்காக என்ஜி டியூப் வந்து சக்ஷனோட கனெக்ட் பண்ணி வைக்கிறோம். சக்ஷன் டியூப் வந்து சக்ஷன் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கணும், லோ இன்டர்மிட்டன்ட் சக்ஷன்னாக தான் இருக்கணும். கண்டினியூஸாக நம்ம இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஹை ப்ரெஷர்லேயும் வைக்கக்கூடாது, லோ ப்ரெஷரில் தான் இருக்கணும். இன்டர்மிட்டன்ட் செக்ஷனாக தான் நம்ம இது பண்ணணும். ஓகே.
இப்போ வந்து என்ஜி டியூப் வந்து சக்ஷனோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இரிகேட் நம்ம வந்து தனியாக ஆஸ்பிரேட் வந்து நம்ம பண்ணி பார்க்கவே கூடாது. அன்லஸ் ஃபிஷியன் ஆர்டர் இல்லாமல் நம்ம இரிகேட் பண்ணவே கூடாது. ஓகே. இன் அட்வான்சிங் த என்ஜி டியூப் விச் டெக்னிக் ப்ரொவைட்ஸ் தி சேஃபஸ்ட் அவுட்கம்? இப்போ நீங்கள் என்ஜி டியூப் இன்சர்ட் பண்ணுறீங்க, அது வந்து எந்த இது வந்து சேஃபஸ்ட் அவுட்கம் மீன்ஸ் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ஃபெல்ட் ஆகும்போது அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும், ரொட்டேட்டிங் மேனரில் தான் நம்ம வந்து டியூப் வந்து இன்சர்ட் பண்ணணும், அட்வான்ஸ் பண்ணணும். ஓகே. தென் நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் அக்யூரேட்லி டிஸ்கிரைப்ஸ் த கிரேட்டஸ்ட் ரிஸ்க் ரிலேட்டட் டு ஹேவிங் ஃபீடிங் டியூப்? அதாவது ஃபீடிங் டியூப்னால என்ன கிரேட்டஸ்ட் ரிஸ்க்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து நான் ஆப்ஷன் எதுவும் கொடுக்கல, நான் வந்து ஆன்சர் மட்டும் எழுதிட்டேன். ஸோ இதுக்கு வந்து என்ன இது அப்படின்னா ஆஸ்பிரேஷன் ரிஸ்க் வந்து என்ஜி டியூப் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபீடிங் டியூப் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து ஆஸ்பிரேஷன் ரிஸ்க் வந்து அதிகம். ஓகே. ஹவு டு டிக்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் ஆஸ்பிரேஷன் இன் போலஸ் ஃபீடிங்? போலஸ் ஃபீடிங்கில் நம்ம வந்து ஆஸ்பிரேஷன் ரிஸ்க்கை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 30 to 60 minutes ஆஸ்க் த பேஷண்ட் டு சிட் அப்ரைட் ஆஃப்டர் ஃபீடிங். இது கான்ஷியஸ் பேஷண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு 30லேருந்து 60 அதாவது ½ to 1 hour வந்து பேஷண்ட் வந்து அப்ரைட் பொசிஷனில் உட்கார சொல்லலாம். இல்லை பேஷண்ட் வந்து அன்கான்ஷியஸாக இருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் லையிங் பொசிஷன் வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே. தென் வந்து கான்ட்ராஇண்டிகேஷன் ஆஃப் என்ஜி டியூபோட கான்ட்ராஇண்டிகேஷன் என்ன அப்படின்னா மீன்ஸ் யாருக்கெல்லாம் போடக்கூடாது அப்படின்னா ஃபேஷியல் எடிமா இல்லை ஸ்கல் ஃப்ராக்சர் இருக்கவங்களுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். தென் வந்துட்டு நியோனேட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து வாட்டர் வந்து ஃப்ளஷ் பண்ண மாட்டோம், ஏர் தான் வந்து ஃப்ளஷ் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம நியோனேட்டுக்கு வாட்டர் வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ ஏர் வச்சு தான் வந்து என்ன பண்ணுவோம், அந்த டியூப்பை வந்து ஃப்ளஷ் பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்ஸு. பேஷண்ட் வித் difficulty swallowing after having CVA and will need long-term nutritional support. பேஷண்ட்டுக்கு CVA இருக்குது, அதனால் டிஃபிகல்ட்டி ஸ்வாலோ பண்ண கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கு வந்து லாங் டேர்ம் நியூட்ரிஷனல் சப்போர்ட் தேவை. ஆப்ஷன் என்ன, பேரண்டல் நியூட்ரிஷன், பெக் டியூப், என்ஜி டியூப் ஃபீடிங். ஸோ பெக்கு தான் நம்ம வந்துட்டு பெக் டியூப் ஃபீடிங் தான் வந்து நம்ம வந்து கொடுப்போம். பெக் டியூப் ஃபீடிங்லேயும் நம்ம வந்து ஆஸ்பிரேட் வந்து எவ்ரி 4 hourly வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆஸ்பிரேட் பண்ணி பார்க்கணும். பெக் டியூப்னால் என்னது, பெர்க்யூட்டேனியஸ் எண்டோஸ்கோபிக் கேஸ்ட்ரோஸ்டமி டியூப். ஓகே. தென் வந்து பேஷண்ட் வித் பர்ன்ஸ் ஹூ கேனாட் கன்சியூம் எனஃப் கலோரி ஓரலி, இதுக்கும் அதே ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணுவோம்னா என்ஜி ஃபீடிங் டியூப் தான் யூஸ் பண்ணுவோம். தென் வந்துட்டு பேஷண்ட் வித் மால் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன ஓரலாக கொடுத்தாலும் அது அப்சர்வ் ஆகவே ஆகாது. ஸோ நம்ம அனதர் ரூட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ பேரண்டல் நியூட்ரிஷன் த்ரூ IV. ஓகே. இது வந்து ரொம்ப சின்ன வீடியோ தான். நம்ம மோஸ்ட்லி எல்லா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு என்ஜி டியூப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து நீங்கள் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு படிச்சுட்டு இருக்கும்போது போர் அடிக்கும் போது இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இந்த வீடியோஸை ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. ஸோ இது கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். இமேஜ் பேஸ் கொஷின்ஸ் வந்து லாஸ்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், பட் ஆனால் இதில் கொடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து இமேஜ் பேஸ் கொஷின்ஸ் வந்து தனியாகவே ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். ஓகே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லோரும் கண்டினியூஸாக ஸ்டடி பண்ணிகிட்டே இருங்க. கண்டினியூஸாக நீங்கள் எவ்வளோ ஹார்ட்வேர் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வெரி ஆல் தி பெஸ்ட். பை.